எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வாங்க செய்யலாம். புதினா சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாமா. இங்கே பாருங்கம்மா, புதினா கொத்தமல்லி ரெண்டும் அலசி இந்தமாரி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருங்கம்மா. ஒரு வெங்காயம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி அதுவும் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாமா. இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி செய்யலாமா. இப்போது புதினா சட்னி அரைக்க ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோமா. கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இப்போ இந்த ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்கம்மா. அப்போ தான் இந்த பருப்பும் ஆனியனும் ஈவனாக குக் ஆகும். இது கூடவே தக்காளியும் போட்டுக்கணும். இந்த 4 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கணும். இந்த ஆனியன்லாம் கண்ணாடி மாதிரி தெரியுதா? இப்போ இந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு வதக்கினதும் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் சுருங்குறப்ப ஆஃப் பண்ணிடணும். இது வதங்கும் போதே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணுமா. நல்லா வதங்கட்டும். நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமா. இந்த புதினா சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குமா. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிம்மா.